Hi to all. Today we learn about class in Java. Class is a collection of data and methods ன்னு சொல்லுவோம். Data அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா variables சொல்லுவோம். Methods அப்படிங்கிறது functions சொல்லுவோம். Grouping of data and methods class ன்னு சொல்றோம். Class is a collection of field and methods that operate on that data. அதாவது இந்த methods இங்க சொல்ற இந்த மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும். இதுல வந்து சர்க்கிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், சென்டர் அண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்ன இந்த ஃபீல்ட் அண்ட் டேட்டான்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஏரியா அப்படின்னு சொல்றது மெத்தட்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணும்னு சொல்லியிருக்கோம். கிளாஸ் இஸ் a group of or collection of field and methods. இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கேன் பி டிஃபைன். இது வந்து கிளாஸுக்கான டெம்ப்ளேட். டிஃபைன் டெம்ப்ளேட் டிஸ்கிரைப் த பிஹேவியர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் இது வந்து கம்பல்சரி கிடையாது. பட் இது பப்ளிக்னு போட்டுட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக்கா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மீனிங். கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட். மை கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதுல பாத்தீங்கன்னா சர்க்கிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல மை கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேமா இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸோட பாடிக்குள்ள பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். நம்ம அங்க ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஜாவால கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ் தான் இது. பப்ளிக் அப்படிங்கிறது ஆப்ஷன், நம்ம கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்மளோட ஆப்ஷன் தான். மேபி பப்ளிக்னு நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே பப்ளிக்கா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம். C++ல நம்ம கிளாஸை வந்து எண்டர்ட் வித் செமிகோலன்னு பார்த்திருக்கோம். பட் ஜாவால கிளாஸ் டஸ் நாட் எண்டர்ட் வித் செமிகோலன். ஜாவால கிளாஸை செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்கோம். another syntax for class. கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு சின்டாக்ஸ். அதுல வந்து பப்ளிக் சொல்லியிருந்த ஆக்சஸ் மாடிஃபையர், பட் இங்கே சொல்லல. கிளாஸ் நேம், டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப், அந்த வேரியபிளோட டேட்டா டைப். இப்ப இன்ட் இந்த இடத்துல ஏரியா அந்த மாதிரி சம்திங், இன்ட் ஏஜ், இன்ட் ரோல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் கொடுப்போம் அப்படின்னா டேட்டா டைப் அண்ட் வேரியபிள். அடுத்தது உள்ள இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கும் ரிட்டர்ன் டைப் இருக்கணும். இன்ட் கெட் டேட்டா பாராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கும். இது கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கோம். நம்ம எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் ஒரு கிளாஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். பாராமீட்டரும் அதே மாதிரி தான், எவ்வளவு பாராமீட்டர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். எதுக்கு இப்படி கிளாஸா கிரியேட் பண்றோம்னா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எரர் கரெக்ஷனுக்கும் ஈஸியா இருக்குங்கிறக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல மீனிங் கிடைக்காது. எப்ப ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பதான் வந்து அந்த கிளாஸுக்கு மீனிங்கும் கிடைக்கும், மெமரியும் அலோகேட் ஆகும். எவ்ரி கிளாஸ் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படிங்கிறது இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ். கண்டிப்பா கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அடுத்தது ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். அடுத்தது ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், டிக்ளரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இந்த இடத்துல அலோகேட் the memory to object, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு which means அந்த கிளாஸோட மெம்பர்ஸ்க்கு இந்த இடத்துல தான் மெமரி அலோகேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு லைன்லயும் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைன்ல நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் இந்த அப்படியே கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம், இது அப்படியே ஒரே ஸ்டேட்மெண்டாவும் கிரியேட் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் format for creating object. நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆப்ரேட்டர் பிளஸ் அடுத்தது அந்த வேரியபிள் மெம்பர் டேட்டா ஆர் வேரியபிள்ஸ் இன் எ கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதை ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான மெத்தட். இது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் ஆர் மெத்தடோட நேம்.
இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அந்த மெம்பர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா வித்தவுட் யூசிங் த டாட் ஆப்ரேட்டர், அந்த ஆப்ரேட்டரோ அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணாம அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெம்பர் டேட்டாவை வேரியபிள்ஸை அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். This is the another example for class. இதுல public class doc அப்படிங்கிறது கிளாஸோட நேம், இது எல்லாமே கிளாஸோட வேரியபிள்ஸ், இது எல்லாமே கிளாஸோட மெத்தட்ஸ். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா டாக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டாட் இந்த மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் கிளாஸ் இன் ஜாவா. தேங்க்யூ.